வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட உள்ளாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. கிட்டத்தட்ட சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தி அதை குறிப்பாக டெங்கு, மலேரியா போன்றவைகளை நாம் எப்படி ஒழிக்கிறோமோ அதைபோல் இதையும் ஒழிக்க வேண்டும் என்று பேசியதால் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சுமார் 45 வழக்கு பதிவு உதயநிதி மீது பதிவு செய்யப்பட்டது. அப்பொழுது அவர் அமைச்சராகத்தான் பதவியில் இருந்தார். ஆனால் தற்பொழுது துணை முதல்வராக பதவியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரை கைது செய்வது கடினம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. ஆனால் ராஜா அவர்கள் நேற்று செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்து முடித்து விட்டார்கள் என்றும், இன்னும் ஓரிரு வாரங்களில் பிடிவாரன் மூலமாக வெளி மாநிலத்திலிருந்து காவல் படை தமிழகத்தில் வரும், அப்பொழுது திமுகவினர்கள் கதறுவார்கள் என்றும் ராஜா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேரிழப்பாக இது அமையும் என்றும், கைது செய்யப்பட்டு விட்டால் அமைச்சர் பதவி, துணை முதல்வர் பதவி, ஏன் எம்எல்ஏ பதவி கூட பறிக்கப்படலாம் என்றும், நிச்சயம் பொது மன்னிப்பு இதுவரை கேட்காத காரணத்தினால் உச்சநீதிமன்றமும் தற்பொழுது அனைத்து வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தின் கீழ் கொண்டு வரவில்லை. பிடிவாரன் என்றால் ஒவ்வொரு காவல்துறையினரும் தமிழகத்திற்கு வருவார்கள். இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறும். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடியாக விழும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் தமிழக மக்களுக்கு சொன்ன 545 வாக்குறுதிகளில் 20% கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும் ராஜா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக மக்களை முட்டாளாக்கும் நோக்கத்துடன் தான் தொடர்ச்சியான செயல்களை செய்து வருவதாகவும், இனி தமிழக மக்கள் திமுகவை நம்பப் போவதில்லை, 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி கலைக்கப்படும், அதற்கு முன்பாகவே உதயநிதி சிறையில் அடைக்கப்படுவார் என்றும், அவரை காப்பாற்றுவதற்கு அவரது தந்தையும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் பல போராட்டங்களை நடத்துவார், நிச்சயம் சனாதானத்தை பற்றி பேசி மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டார் என்றும், குறிப்பாக பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் உதயநிதி மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. பிடிவாரன் மூலமாக கைது செய்யப்பட்டால் அங்குள்ள சிறையில்தான் அடைக்கப்படுவார் என்றும், இதனால் அவரது உயிருக்கே ஆபத்து வரலாம் என்றும், உணவுகள் மற்றும் போக்குவரத்து அனைத்திலும் திமுகவிற்கு சிக்கலாகவே அமையும் என்றும், பொறுமையாக இருந்து பாருங்கள் என்று ராஜா அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.